வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரிக்கு தொட்டுக்கிறதான ஒரு கிழங்கு மசாலா ரெசிபி. இது நம்ம வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இது ஹோட்டல் சுவையில் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பூரி கிழங்கு மசாலா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கோர்ஸ் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தனியாக அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வேக வச்சு ஒன்றும் பாதியமாக உதுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாயில் கடிப்படும் பொழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்த உடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி. ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது கொஞ்சம் காரமான மிளகா, அதனால் நான் வந்து 4லேருந்து 5 மிளகா சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஒரு நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உதுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து கொடுத்தா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை கலவையை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா அப்பப்போ வந்து மத்தியில் நல்லா கலந்து கொடுங்க. அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். அருமையாக தயாராகிடுச்சு. இது நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். மல்லி இலைகளை தூவிடுங்க. இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு ஆற கரெக்டாக இருக்கும். அருமையான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.